செம்ம டென்ஷன்ல இருந்தது. நான் வந்து அப்படி கிரகிரகிரகிரா உள்ள டக 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 டக. ஆனா எனக்கு தெரியும், நான் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா எனக்கு எடுத்து குடுப்பேன். ஆ. ஐ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் ஹி நோ மை மீட்டர். எப்படி நான் எனக்கு இப்போ இருக்கிற ஆம், நம்ம நடிக்கும்ல இப்போ நான் நிறைய படங்கள் நாடோடிகளுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் படங்கள் பண்ணியிருக்கு. ஆனா இந்த படத்துல எல்லாமே எனக்கு நாடோடிகள்ல கிடைச்ச ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் அல்லனா அது கண்ணிலே பேசுவோம். எங்கேயாவது நின்று முழிச்சதுன்னா நமக்கு மட்டும் தான் தெரியும் அது முழிக்குது அப்படின்னு. ஆமாம், அப்படியே இப்படி வா அப்படின்னா வந்து அது அது என்னன்னா அந்த படம் பண்ணும்போது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அபிநயா. ஆமா, இவங்களுக்கெல்லாம் காது கேட்கும், வாய் பேச முடியும். ஆனால் அவளும் இவங்களோட சேர்ந்து நடிக்கணும். அவளுக்கு நான் வேற ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு வேற ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் தான் என்னென்னா பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத அந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. அதனால் திணறாங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. அதே மாதிரி நான் என்னை பார்த்தாங்கனாலே அவங்க கரெக்டாக அவங்க என்ன எதுக்கு என்ன பார்க்குறாங்கன்னு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்றதும் அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான்.